வணக்கம் அன்பான உறவுகளே. ஜாழ் மாவட்டத்தில், அதுவும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கொலையை பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கு. எமது சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? எமது சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கின்றதா? ஈழத்தில் இருக்கக்கூடிய எமது இளைய தலைமுறையினர் இப்படியான சீரழிவுக்குள்ள போய்கொண்டிருக்கிறார்களா என்கின்ற ஒரு கேள்வியை எல்லோரும் மனசிலும் வைக்குது. காரணம் என்ன சொன்னால், ஒரு தாயை மகளும் மருமகனும் சேர்ந்து கொலை செய்திருப்பது இதுதான் எனக்கு தெரிஞ்ச முதல் தடவையா இருக்கு யாழ் மாவட்டத்தில். நாங்கள் என்ன எமது எமது கலாச்சாரம், பண்பாடு, எமது அடையாளத்தை நாங்கள் விட்டு விட்டோமா என்கின்ற ஒரு கேள்வி கூட என் மனத்தில் எழுது. ஏனென்னு சொன்னால், நாங்கள் எவ்வளவு கட்டுக்கோப்பான ஒரு சமுதாயமாக வாழ்ந்த நாங்கள் எமது மண்ணில். எமது மண் போராட்ட வரலாறு படைத்த மண். போராட்ட வரலாற்றில் எமது யாழ் மண் போராளிகள் என்ற கட்டுப்பாடில் இருந்த காலத்தில் எந்த விதமான கொள்ளை, கற்பழிவு, போதை வஸ்து எதுவுமே இல்லை. அப்பொழுது இந்த அந்த இரவு 12 மணிக்குன்னாலும் ஒரு பெண் பிள்ளை அந்த ரோட்டால் நடந்து போகக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த அளவு கட்டுக்கோப்பாக இருந்த சமுதாயம் இன்றைக்கு இப்படி சீரழிஞ்சிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? போதைப் பொருளா? அல்லது போதைக்கு யாழ் மாவட்டத்தினுடைய இளைய தலைமுறை அடிமையாகிட்டார்களா? அல்லது சீரழிந்த ஒரு சமுதாயம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கா என்ற கேள்வியை எல்லா மனசுலையும் எல்லோருடைய தமிழர்களுடைய மனதில் இழ வைக்குது இந்த கொலை. இதற்கு என்ன செய்ய முடியும்? ஈழத்தமிழர்கள் ஆகிய புத்திஜீவிகள் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வியில யாழ் மாவட்டம் கிட்டத்தட்ட இலங்கையிலேயே 90% படிப்பறிவில முன்னுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். அப்படிப்பட்ட இந்த மாவட்டத்தில், யாழ் மாவட்டத்தில் இப்படியான கொலைகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புத்திஜீவிகள், சமய சம்பந்தமான நல்ல அறிவுகளை ஊட்டக்கூடிய புத்திஜீவிகள் எல்லோரும் முன்வந்து இப்படியான கொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு இளைய தலைமுறைக்கு நல்ல ஒரு கருத்தரங்குகள், நல்ல ஒரு விரிவு நல்ல ஒரு அவர்களுக்கான ஒரு வழிகாட்டலை அவர்கள் கொண்டு வர வேண்டும். அப்பதான் எமது சமுதாயம் ஒரு மேம்பட்ட சமுதாயமாக எமது மண்ணில மிளிரும். எமது மண் எவ்வளவோ பாரம்பரியங்களை கொண்டது. எல்லோருக்கும் நான் சொல்ல தேவையில்லை, எல்லோருக்கும் தெரியும். எமது கலாச்சாரம் எவ்வளவோ இறுக்கமான கலாச்சாரம். இந்த கலாச்சார சீரழிவுகளை தடுத்து நிறுத்த வேண்டியது எல்லோருடைய கடமையும் என்றதை இந்த இடத்துல நான் பதிவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.